இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல்நலம் தெரிந்தவரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் மாலை நிலம் ஆகின்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார். அவர் அவற்றினிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்கள் புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று சீடர்களும் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருச்சி அருகிலே பீம் நகர் என்ற ஒரு இடத்துல பாரதி என்ற ஒரு இளைஞன். இந்த இளைஞன் பொறியியல் படித்தவர், என்ஜினியரிங் படித்தவர். பொறியியல் முடித்துவிட்டு ஒரு தொழிலை ஆரம்பித்து நன்றாக அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அப்பகுதியில யாரும் அற்று அனாதையானவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், வறுமையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பசியிலே வாடுவதை அவர் வேலைக்கு அல்லது அவருடைய கடைக்கு போகின்ற போதும் வருகின்ற போதும் பார்க்கிறார். அதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு எண்ணத்திலே தோன்றுகிறார். எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு இந்த பசியிலே வாடுகின்ற இந்த மக்களுக்கு, பெற்றோரால் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு, ஏழைகளுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறார். உதவும் மனங்கள் என்ற ஒரு நிறுவனத்தை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி யாரெல்லாம் இதற்கு உதவுகின்றார்களோ அவர்களை வைத்து தொடக்கத்திலே ஒரு 70 பேருக்கு அவர் ஆரம்பிக்கிறார். இவ்வாறு 2002ஆவது ஆண்டு அவர் ஆரம்பித்த இந்த ஒரு உதவி அல்லது மக்களுடைய வறுமையில் இருப்பவருடைய பசியை ஆற்றுகின்ற இந்த ஒரு உதவும் மனங்கள் என்ற அமைப்பு நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கின்றது. இதை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்க தேடி வந்து உணவு உண்ண ஆரம்பிக்கிறார்கள். சில நேரத்துல சாப்பாடு தீர்ந்து போயிடும். அப்ப பக்கத்துல இருக்கின்ற ஹோட்டலுக்கு சென்று, உணவகத்துக்கு சென்று சாப்பாடு வாங்கி கொண்டாந்து அவர்களுக்கு கொடுக்கின்றார். இப்படி நாட்கள் சொல்ல சொல்ல இவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இவருக்கு திருமண ஏற்பாடு பண்ண நினைக்கிறாங்க. அப்போ சொல்லுகிறார், நான் திருமணம் செய்து விட்டால் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு நேரிடும், யாரும் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது சொல்லி திருமணம் ஆகாமல் அந்த பகுதியிலே வாழ்கின்ற ஏழைகள், அனாதைகள், வறியவர்கள், பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்காக இந்த உதவும் மனங்களை உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் செய்தார். அங்க இருக்கின்ற அவர்களை பார்த்தவுடன் இவர் மனசு இறங்கியது. இவருக்கு அவர்கள் மீது ஏற்பட்ட பரிவு. இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலினத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட எல்லாரும் கால்நடையாக அங்க வர்றாங்க. இயேசு அங்கு சென்ற போது பிறந்துரலான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார்.
அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். இந்த இளைஞர் அவர்கள் மீது பரிவு கொண்டார், சாப்பாடு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு இப்ப ஏன் பாலைவனத்துக்கு போறாருன்னா, இதுக்கு முன்னாடி 2 நிகழ்ச்சி நடக்கும். என்ன 2 நிகழ்ச்சின்னா, இயேசு அவங்க ஊருக்கு வர்றப்போ அவரை ஏத்துக்க மாட்டாங்க. இவர் யார், இவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா, உங்க அப்பா அத்தா தெரியாதா, இவங்களுடைய அண்ணன் தம்பியை பத்தி தெரியாதா, இவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்று இயேசுவினுடைய அந்த வல்லமையை, இறை ஆற்றல் மீது நம்பிக்கையெல்லாம் போயிடும். நம்மால் தானே, இப்ப நம்ம ஊருக்காரன் தானே, இவனுக்கு என்ன தெரிய போகுது, இவனுக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது என்று அவர்கள் சந்தேகப்படுறாங்க. 2வது நாம் நேற்று வாசிக்க கேட்ட நற்செய்தி, திருமுழுக்கு யோவானை ஏரோது கொலை செய்தது. இப்ப திருமுழுக்கு யோவானுக்கு ஏரோது கொடுத்தது ஒரு விருந்து. இப்ப ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி கொடுத்ததும் ஒரு விருந்து. அங்க ஏறுவது கொடுத்த அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்துனா, தன்னுடைய ஆணவத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பணத்துங்கரை, தன்னுடைய பதவியை அல்லது தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக கொடுத்த விருந்து. அந்த விருதுல ஒரு திமிரு இருந்தது, அக்கறை கிடையாது, கரிசனை கிடையாது. ஏன்னா நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன செய்யறான், திருமுழுக்கு யோவானுடைய அவனுடைய மனதிலே அது தவறு என்று பட்டும் அங்கிருக்கின்றவர்களுடைய அவங்களுக்கு முன்னாக தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த ஆணவத்துல, அந்த பதவி அதிகாரத்துல, அந்த திமிருல திருமுழுக்கு யோவானை கொலை செய்கிறான். அது ஏரோது கொடுத்த விருந்து. நம்ம ஆண்டவர் விருந்து கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் கொடுத்த விருந்து 2 நாள் 3 நாள் அந்த மக்களுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பாயலமா இருக்குது. அப்ப என்ன சொல்றாரு, எப்பா அவங்களை போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. மாலையான போது சீடர்கள் அவரிடம் வந்து, இவ்விடத்தில் மாநிலம் ஆயிற்று. அவங்க முன்னாடி யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நேரம் ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க, கடகனி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால நேரம் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க எல்லாரும் போட்டோம். அப்ப இவர்கள் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறான். நமக்கு ஏன் இந்த வம்பு, நமக்கு ஏன் இவங்க மேல உள்ள இந்த அக்கறை அப்படின்னு இயேசுவினுடைய சீடர்களுக்கு அந்த வருது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்க, நீங்களே சாப்பாடு கொடுங்க. எங்க சாப்பாடு கொடுக்கிறது, எங்களிடம் இதுவே இருந்தது, 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். ஒரு குடும்பம் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. குடும்பத்துல நைட்டு ஜெபம் சொல்லிட்டு தூங்குவாங்க. பைபிளை படிச்சுட்டு அந்த பைபிளுக்கு ஒவ்வொருத்தரும் விளக்கம் சொல்லணும். அந்த குடும்பத்துல ஒரு 9 வயது நிரம்பிய சிறுவன், 9 வயது நிரம்பிய சிறுவன். நம்ம டிக்கெட் எங்க காணுது இல்லையே, கடவுளை தான் அவனை காப்பாத்து, கடவுளை எங்க இருந்தாலும் அவனை கொண்டுட்டு வா, அவள்கிட்ட எனக்கு எனர்ஜி போயிடும். 9 வயது நிரம்பிய சிறுவன். இன்னைக்கு அவன் வந்து விவிலியத்தை வாசிச்சு விளக்கம் சொல்லணும். அவனுக்கு கிடைச்ச பகுதி இன்றைய நற்செய்தி பகுதி. அப்பா அம்மா எல்லாரும் அப்படியே ஊத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. 9 வயது பையன் என்ன வாசகம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி உடனே நற்செய்தியை வாசிச்சான். வாசிச்சுட்டு 1 நிமிஷம் கண்களை மூடணும். கண்களை மூடிவிட்டு அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்க ஆண்டவர் இயேசு கேட்ட போது அங்க இருந்தது என்னன்னா, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா இயேசுவினிடத்திலே அவர்கள் வருகின்ற போது அங்க இருந்தது அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான். அதாவது இயேசுடைய கண் படாத வரைக்கும் அல்லது இயேசு தொடாத வரைக்கும் அங்க இருந்தது 5 அப்பங்களும் 2 மீன்களும். இயேசுவினுடைய கண் பட்டதும் இயேசு அதை தொட்டதும் அது 5000 பேர் உண்ணுகின்ற அளவுக்கு என்ன பண்ணது, அவர்கள் பிரிந்து கொடுத்தார்கள். அங்கிருந்த மக்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. அப்ப எஞ்சிய துண்டுகளை 12 கோடிகள் நிறைய எடுத்தனர். அப்ப இயேசுவினுடைய கண் பட்டதும் இயேசுவினுடைய வல்லமை அதை தொட்டதும் அதை 5000 பேர் உண்ணுகின்ற அளவுக்கு பழுகி பெரியது. அப்போ நாம் இயேசுவினிடத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற போது அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவோம். இப்ப இயேசுவினிடத்திலே நாம் எப்போது நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோமோ அப்போ ஆண்டவர் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார் என்று அந்த சிறுவன்
இந்த நட்சத்திர விளக்கத்தை சொன்னான். அப்ப நாம தனியா இருக்கிறப்போ, நாம நம்மை பற்றி யோசிக்கிறப்போ நடக்காது. ஆனால் நம்மை முழுமையாக நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறப்போ ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். நாம் கடவுளுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு 586 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபிலோனியாவுக்கு அடிமைகளாக அந்த மக்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்க அரசன் கிடையாது, சாப்பாடு இல்லை, பட்டினியா கிடக்கிறாங்க. அப்ப பட்டினியா கிடக்கின்ற அந்த மக்கள் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை திறச்சுடுவதற்காக எசையா சொல்றார், உணவு இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார், உடன்படிக்கையை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன், நான் உங்களோடு என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பு உங்களுக்கு காட்டுவேன். அதனால தோழப்படாதீங்க, உங்களுக்கு வாழ்வு உண்டு, உங்களுடைய பட்டினி தீரும், உங்களுடைய பசி தீரும் என்று சொல்லி அடிமைகளாக இருந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் அப்போ அடிமையோ, துன்பமோ, துயரமோ, வறுமையோ, பசியோ, பட்டினியோ நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாது. அதான் இந்த 2வது வாசகத்துல அவருடைய சொல்றது. பசியா, நெருக்கடியா, துன்பமா, வறுமையா, ஆடையின்மையா, இன்னலா, பட்டினியா, வேதனையா, எதுவும் நம்மை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து நம்மீது அக்கறை கொண்டிருக்கிறார். அப்ப நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு 8 வயது சிறுமி, அவங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த இறந்த சோகத்துல அவ அழுதுட்டு இருக்கிறா. பக்கத்துல இருக்கிற அடுத்து அவங்க அம்மா ரொம்ப சுகம்லாம் போயிடுறாங்க. 8 வயது சிறுமிக்கு என்ன பண்ண முடியும்? உடனே பக்கத்துக்கு ஒரு அம்மா 3 மாம்பழத்தை கொடுத்து, நீ இதை கொண்டுட்டு போய் கடவுளுக்கு காணிக்கையா கொடுத்து கடவுள்கிட்ட வேண்டு, கடவுள் உங்க அம்மாவை சுகப்படுத்துவார் என்று பக்கத்து வீட்டு அம்மா சொல்றாங்க. உடனே இந்த சிறுமி, அந்த 8 வயது சிறுமி அந்த 3 மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வர்றான். வர்ற வழியில ஒரு மூதாட்டி அப்படியே படுத்துக்கிட்டு முனைகிட்டு பசியால துடிச்சுக்கிட்டு, உடனே அது பக்கத்துல இந்த மாம்பழத்தை வச்சுட்டு, பாட்டி இந்த மாதம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு பையன் கிழிஞ்ச சட்டையோட அப்படியே வர்றான். பசி தாங்க முடியல, இந்த பொண்ணை பார்த்து ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறான். இன்னொரு மாம்பழத்தை அவன்கிட்ட கொடுத்துடலாம். சரின்ட்டு கோயிலுக்கிட்ட வர்றான். கோயில் வாசப்படியில ஒரு பிச்சைக்காரன் பசியில முடங்கிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட 3வது மாம்பழத்தை கொடுத்துடுறான். உள்ள வர்றான். வாயில் நுழைச்ச உடனே, ஆண்டவரே, நான் உனக்கு காணிக்கையாக உனக்கு கொடுக்க வந்ததை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போ உனக்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்து அப்படின்னு அந்த சிறுமி சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுத்த 3 மாம்பழமும் எனக்கு தான், அதனால நீ வீட்டுக்கு போ, உங்க அம்மா சுகம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய குரல் கேட்குது. சின்னம் சிறிய என் சகோதரருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆண்டவர் சேசி நமக்கு என்ன சொல்றாரு? நம்மீது அவர் அக்கறை கொள்கிறார், நம்மை குறித்து அவர் கவலைப்படுகிறார். எனவே நம்மை குறித்து கவலைப்படுகின்ற அந்த ஆண்டவரிடத்துல நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருக்கு உரியவர்களாக வாழ்கின்ற போது அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். எனவே ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.